ஓம் சாந்தி 20-1-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நன்மை செய்யும் தந்தையின் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை என்னவென்றால் அனைவருக்கும் நன்மை செய்வது, அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்துவது மற்றும் ஞானம் கொடுப்பதாகும். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை மகாரதி என்று கூறுகிறார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? பதில்: யார் நன்றாக படித்து படிப்பிக்கிறார்களோ, யார் மீது குருதசை இருக்கிறதோ, யார் தன்னுடைய மற்றும் அனைவருடைய முன்னேற்றத்தை பற்றி சதா சிந்திக்கிறார்களோ, யார் யக்ய சேவையில் எலும்புகளையும் கொடுக்கிறார்களோ, யார் பாபாவின் காரியத்தில் உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மகாரதிகள். இப்படிப்பட்ட மகாரதி குழந்தைகளை தான் இவர்கள் என்னுடைய நல்ல குழந்தைகள் என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. இன்றைய நாட்களில் குழந்தைகள் சிவ ஜெயந்திக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்விடேஷன் கார்டும் பிரிண்ட் அடிக்கிறீர்கள். அனைத்திலும் முக்கியமானது கீதை என்று தந்தை அநேக முறை புரிய வைத்திருக்கிறார். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கீதையை படித்து படித்து அரைக்கல்பமாக கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள். அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு என்பதையும் குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாபா தலைப்பு கொடுக்கிறார், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஞானத்தின் சாஸ்திரம் ஒரே ஒரு கீதைதான். மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் பக்தியினுடையது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் எழுத வேண்டும். பக்தி கீதை மற்றும் ஞான கீதையை பற்றி மிக நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமானது என்று மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியாது. புருஷோத்தம சங்கம யுகத்தில் சத்கதி கொடுப்பதற்காக பகவான் வருகிறார். இப்பொழுது சத்கதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் நீங்கள் சொல்ல முடியும். இந்த 2-3 கருத்துகள் முக்கியமானதாக இருக்கிறது. கலியுக சோழி போன்ற தூய்மையற்ற மனிதனில் இருந்து சத்யுக வைரம் போன்று தூய்மையான தேவி தேவதையாக ஆகுவதற்கான ஈஸ்வரிய அழைப்பிதழ் என்று மேலே எழுத வேண்டும். இப்படி எழுதுவதினால் மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காக குஷியாக வருவார்கள். அதாவது சிவ ஜெயந்திக்காக இன்விடேஷன் கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க. அந்த தலைப்பு அவ்வளோ கேட்சிங்காக இருக்கணும். அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே நம்ம போய் என்னதான் இவங்க சொல்கிறாங்க, நம்ம போய் கேட்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு எல்லாரும் வரணும். அந்த மாதிரி ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றார். உங்களுடையது ஈஸ்வரிய பதவி. நீங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறீர்கள். யார் தனக்கு நன்மை செய்து கொள்வதில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய முடியாது. அந்த பக்தி மார்க்கத்தின் திசைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். சத்கதி மார்க்கத்தின் திசை ஒன்றே ஒன்றுதான். யார் நன்றாக படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு குரு திசை ஆகும். கலியுகத்துல நிறைய திசைகள் இருக்கு. ராகு தசை, சுக்கிர தசை, குரு தசை, அப்படி நிறைய இருக்கு. நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கிறதுனால சத்கதி மார்க்கத்தினுடைய திசை ஒன்றே ஒன்றுதான் அப்படின்றார். குரு தசை தான். நமக்கு சதா குரு பார்வை, சதா குரு தசை தான். குரு நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஆகையால நம்ம மூலமா நல்ல கர்மம் தான் நடக்குது. இங்க குரு தசை அப்படின்னா சத்தியுகத்துல சுக்கிர தசை தான். ஆகையால இங்க ஒரே திசை தான் அப்படின்றார். யார் நல்லா படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் படிப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு தசை. அவர்களை மகாரதி என்று சொல்லப்படுகிறது. நான் மகாரதியாக இருக்கிறேனா என்று தன்னுடைய உள்ளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த யக்ய சேவையில் எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். மற்றபடி சாப்பிடுவது, அருந்துவது, தூங்குவது
இதெல்லாம் சேவையா என்ன? இப்படிப்பட்டவர்கள் சென்று பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆகுவார்கள். முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணனாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்ல குழந்தைகளை பார்த்து தந்தையும் குஷி அடைகிறார். பொதுவாக எல்லாருமே யக்ய சேவை செய்யணும். யக்ய சேவைக்கு எலும்புகள் கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் சரண்டர் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சும்மா சாப்பிட்டோ தூங்கணும்னு இருந்தீங்க அப்படின்னா பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக தான் போவீங்க. அதனால எலும்பு தேய சேவை செய்யணும், யக்யத்தினுடைய சேவை செய்யணும் அப்படின்றார். உணவு சாப்பிடும் போது ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்தினால் இவருக்கு சிவபாபாவின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது என்று அனைவரும் சொல்வார்கள். இது சகஜம் அல்லவா? இதில் என்ன நஷ்டம் இருக்கிறது? பழக்கமாகிவிட்டால் சாப்பிட்டு கொண்டும் இருப்பீர்கள், மேலும் பாபாவை நினைவு செய்து கொண்டும் இருப்பீர்கள். தெய்வீக குணங்களையும் அவசியம் தாரணை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தனக்கும் நன்மை ஏற்படும். மேலும் நினைவு யாத்திரையின் மூலம் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்க முடியும். நினைவிலிருந்து உணவு சமைத்தால் அந்த உணவிலும் சக்தி வந்துவிடும். ஆகையால்தான் உங்களுடைய பிரம்மா போஜனத்திற்கு நிறைய மகிமை இருக்கிறது. கடைசியில் உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கும். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு நிறைய காட்சிகள் கிடைத்தது. பிறகு கடைசியிலும் நிறைய காட்சிகள் கிடைக்கும். பிறகு நினைவு செய்வீர்கள். அனைத்து கோப கோபியருக்கும் மாதேஸ்வரி அவர்களின் கரங்களால் எழுதப்பட்ட நினைவு கடிதம் 1961. அனைத்து கோப கோபியருக்கும் மிகுந்த அன்பு நினைவுகள். பிறகு விஷயம் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் தானே? செல்லமான குழந்தைகள் இப்போது சேவையை நன்றாக முன்னேற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது மிகவும் நல்லது. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நம்முடைய பரம பூஜைக்குரிய தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைத்தே தீர வேண்டும். இந்த உயர்ந்த பிராப்தியை கோடியில் ஒரு சிலர்தான் அடைய முடியும் என்பதும் உங்களுக்கு தெரியும். நல்லது. தீவிர வேகத்தில் சேவையை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். அழியாத ஞான செல்வத்தின் பொக்கிஷங்கள் மிகவும் விசேஷமானது. யாராவது இதை அடைகிறார்கள் என்றால் ஜென்ம ஜென்மங்களுக்கும் அளவற்ற செல்வந்தர்களாக ஆகிவிடுவார்கள். இப்போது அனைத்து கோப கோபியர்களும் அத்தீந்திரிய சுகத்தின் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே செல்லுங்கள். இப்போது இந்த பிராமண குலம் வளர்ச்சி அடைவதினால்தான் அனைவருக்கும் நன்மை இருக்கிறது. ஏனென்றால் பிராமணரிலிருந்து தேவதையாக அவசியம் ஆகுவீர்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்கிறீர்கள். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்று தூய்மையின் தாரணையில் இருக்கிறீர்கள். மற்றபடி அனைவரும் அந்த பரம்பிதா தந்தையின் டைரக்ஷன் படிதான் நடக்க வேண்டும். இதற்குதான் ஸ்ரீமத் படி நடப்பது என்று சொல்லப்படுகிறது. இப்படி தாரணையில் நடப்பவர்களை தான் பிராமண வம்சத்தினர் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இப்போது அந்த பரமாத்மா தான் தந்தை, டீச்சர், சத்குரு ஆகியிருக்கிறார். தர்மராஜாகவும் இருக்கிறார். எனவே நாம் ஏன் அவருடைய மடியின் குழந்தையாகி நம்முடைய முழுமையான தூய்மையின் அதிகாரத்தை அடையக்கூடாது? அதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் சுகம் சாந்தியின் முழு அதிகாரமும் பிராப்தியின் ரூபத்தில் கிடைக்கும். செல்லமான கோப கோபியர்களே, இப்படிப்பட்ட சகஜமான ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு அல்லது இறந்து வாழ்வதற்கு பயப்படுவதில்லை தானே? அதாவது இந்த லெட்டர் மூலமாக மம்மா என்ன மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா,
உங்க இஷ்டத்திற்கு நீங்க சேவை செய்யக்கூடாது. ஸ்ரீமத் படிதான் நடக்கணும். அந்த ஸ்ரீமத் கொடுக்கிறவர் யாரு? பரமாத்மா தான் தந்தை, டீச்சர், குருவாக இருக்கிறார். தர்மராஜாகவும் இருக்கிறார். உங்க இஷ்டப்படியெல்லாம் நீங்க சேவை செய்தீங்கன்னா பிராமண குலத்தினர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையால ஸ்ரீமத் படி நீங்க நடந்து சேவை செய்யணும். தூய்மையா இருக்கீங்க. ஒரு தந்தையின் குழந்தைகள் அப்படின்னு நல்ல தூய்மையை தாரணை செய்துட்டு இருக்கீங்க. இல்லறத்துல இருந்து கொண்டே தாமரை மலர் போல இருக்கீங்க. ஆனால் உங்க இஷ்டப்படி சேவை செய்யக்கூடாது. எடுத்த உடனே இந்த மெசேஜ் கொடுக்கல. ஆரம்பத்துல எவ்வளோ அழகா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இல்லறத்துல இருந்து கொண்டே நீங்க தூய்மையாக இருந்து சேவை செய்துட்டு இருக்கீங்க. நிறைய பிராமணர்களை உருவாக்குனால்தான் பிராமணர்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டால்தான் நன்மை இருக்கு. அப்போதான் சொர்க்கம் வரும். அதெல்லாம் சொல்லிட்டு செய்யுங்க, நல்லா செய்யுங்க, முன்னேத்துங்க. ஆனால் ஸ்ரீமத் படி செய்யுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு அவங்க இஷ்டம் தானே செய்து பழக்கம். அதுலேயும் குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அவங்க தான் குடும்பத்துக்கு ஹெட் அப்படின்னா யாராவது வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என் விருப்பப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு தான் செய்வாங்க. ஆனால் இங்கே அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு நாசூக்காக கேட்குறாங்க. உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு அல்லது இறந்து வாழ்வதற்கு பயப்படுறதில்லை தானே அப்படின்றாங்க. செல்லமான குமாரர்கள் நல்ல சேவையில் ஈடுபட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் செய்தி கொடுக்குறீங்க, அதுவும் நல்லது தான். ஆனாலும் கோடியில சிலர் தான் வருவாங்கன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். சேவை செய்யுங்க, ஆனால் ஸ்ரீமத் படி செய்யுங்க. இந்த கடிதத்தை ஒவ்வொருவரும் அவரவர் பெயருக்கு எழுதப்பட்டிருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் எனக்கான கடிதம் என்று உணர்ந்து படியுங்கள் அல்லது கேளுங்கள். ஏன் கேளுங்கள் அப்படின்றாங்க அப்படின்னா, கிளாஸ்ல படிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மேலும் தாயின் அன்பையும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயரில் பெற்று கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உணவு உண்ணும் போது ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்துங்கள். நினைவில் இருந்து உணவை உண்ணுங்கள். ஒரு சிவ்பாபா மீது உண்மையான அன்பு வையுங்கள். இரண்டாவது பாயிண்ட், யக்ய சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும். தந்தையினுடைய முழு உதவியாளராக ஆக வேண்டும். வரதானம், அழியாத பிராப்தியின் ஆதாரத்தில் சதா நிரம்பிய தன்மையின் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தி நிறைந்த மகிழ்ச்சியான மனமுடையவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் டைரக்ட் பரமாத்ம பிராப்தி இருக்கிறது. இந்த நிகழ்கால பிராப்திக்கு முன்னால் எதிர்கால பிராப்திகள் ஒன்றுமே இல்லை. எனவேதான் உங்களுடைய பாடல் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்று இருக்கிறது. இல்லாத பொருள் என்று எதுவும் இல்லை பிராமணர்களின் கஜானாவில் என்று இந்த நேரத்திற்கான மகிமை பாடப்பட்டிருக்கிறது. இவை அழியாத பிராப்திகளாகும். இந்த பிராப்திகளினால் நிரம்பி இருங்கள். அப்போது நடத்தை மற்றும் முகத்தில் சதா திருப்தி நிறைந்த மகிழ்ச்சியின் விசேஷ தன்மை தென்படும். என்ன நடந்தாலும் சரி, அனைத்து பிராப்திகள் நிறைந்தவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை விட முடியாது. ஸ்லோகன், பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். அப்போது எந்த ஒரு தடையும் உங்களை தடுக்க முடியாது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை. யாரெல்லாம் உங்களுடைய நெருக்கமான தொடர்பில் வருகிறார்களோ அவர்கள் இவர்கள் ஆன்மீகமானவர்கள், அலௌகீகமானவர்கள் என்பதை உணர வேண்டும். தன்னுடைய பூர்வீக ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம், அமைதி சக்தியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை செய்யுங்கள். அசாந்தி நிறைந்த வாயுமண்டலத்தில் ஆத்மாக்களுக்கு
சாந்தியை தானமாக கொடுத்து அவர்களுக்குள் சாந்தியின் பொறுமையின் தைரியத்தை நிரப்புவது உங்களுடைய கடமையாகும். இதற்காக தன்னுடைய உள் உணர்வு மூலம் மனதின் சக்தியின் மூலம் விசேஷ சேவை செய்யுங்கள். லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் சாந்தியின் ஒளியை கொடுங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ